இறைவனை வழிபட்டு விழாவினை நல்லபடியாக துவக்கி வைத்த லித்திகாவிற்கு பாராட்டுகள். அடுத்தபடியாக நமது பள்ளியின் ஆண்டு மலரின் தனித்துவத்தை சிறப்பிக்க திருமதி சிற்றரசி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். நம்ம இந்த ஆண்டு விழாவோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டு மலர் வெளியிடுதல். சரிங்களா? இது நம்மளோட ஃபர்ஸ்ட் எடிஷன். இது யாரு இந்த கிரெடிட்ஸ் யாருக்கு இது போகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். ஞாபகம் இருக்கா? ஆண்டு மலருக்காக தங்களோட படைப்புகள் நீங்க கொடுத்தீங்க இல்லையா? என்னென்ன கொடுத்தீங்க? கவிதை, கதை, கட்டுரை, நாடகம், சித்திர நாடகம், ஓவியங்கள் கொடுத்தீங்க இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலா டீச்சர்ஸ் அவங்களும் தன்னோட கதை, கவிதை, கட்டுரைகள் எல்லாமே வித் பிக்சர்ஸோட கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம நீட்டா ஒரு புக்கா கம்பைல் பண்ணிருக்கோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆண்டு மலர். இது அடுத்தடுத்த ஃபோர்கமிங் இயர்ஸ்ல டெஃபினெட்லி இட் வில் பி கண்டினியூட். ஓகேவா? இது பாருங்க ஃப்ரண்ட் பேஜ். இதுல நம்ம ஸ்கூலோட எம்ப்ளம் இருக்கு. அன்பு, அறிவு, ஆற்றல். ரிப்பீட் பண்ணி பாரு. அன்பு, அறிவு, ஆற்றல். இதுதான் நம்ம ஸ்கூலோட ஸ்லோகன்ஸ். ஓகேவா? இது நம்ம ஸ்கூலோட எம்ப்ளம். இது நம்ம ஆண்டு மலர். இந்த புக் ஃபுல்லா யார் எழுதுனதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட படைப்பு. இது எவ்ரி இயர் நீங்க கொடுக்கற எல்லாமே இதுல பப்ளிஷ் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் எடிஷன். அடுத்தடுத்து வரதெல்லாம் எடிஷன்ஸ் வரும். ஓகேவா? இது சர்க்கிளுக்கு வைப்போம். இதோட காப்பீஸ் இருக்கு. நாளைக்கு நம்ம சர்க்கிள்ல வைக்கலாம். யூ கேன் ரீட் இட். ஓகேவா? இது ஃபுல்லா உங்களோட பெஸ்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் பெஸ்ட் இமேஜஸ் மட்டும்தான் இதுல இது இன்னும் நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இன்னும் பெருசா போடுற அளவுக்கு ஸ்பைரலே பண்ண முடியாத அளவுக்கு we have to give our originality and creativity, right? கொடுத்துடலாமா? ஓகே. இது பெஸ்டா கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்துடலாமா? ஓகே, தேங்க்யூ. ஆசிரியர்களுக்கு நன்றி. தாங்கள் கற்ற பரத கலையை தங்கள் முன் படைக்க வந்திருக்கிறார்கள் 12th மாணவிகள் எஸ் பூமிகா, எஸ் கனிஷ்கா. வருகவே வருகவே வணங்கி பாடுகிறேன். வருகவே 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 வணங்கி பாடுகிறேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय
அவர்கள் சுயமாகவே பயிற்சி எடுத்தார்கள். விழாவின் அடுத்தபடியாக பள்ளி மேலாண்மை குழு சார்பாக ஒரு குழு நடனம் 8th F மாணவிகள்.
இயற்கையை
express my views about self-confidence. Self-confidence is one's abilities and qualities. It is an attitude developed by a person based on one's skills and qualities. It helps us to develop trust in oneself, and it brings a sense of control to our life. No one can make you inferior without your consent. These are the words told by Eleanor Roosevelt. Self-confidence is something that is developed internally. Self-confidence is the key to success. It makes a person to feel optimistic and positive in life. Self-confidence helps a person to get motivated and energized. It makes a person to successfully face day-to-day challenges. There are many ways to develop self-confidence. One of the ways is to express your feelings. By expressing your feelings, you can develop self-confidence as well as. People feel shy to express what they feel. They also find it difficult to say no to something that they don't like. Telling no to something that you don't like is more important. You don't need to feel guilty about it. Try to recognize your strengths and weaknesses. Realize your abilities and try to use them. Surround yourself with positive and optimistic people in life. Always believe in yourself. At this point, I would like to mention the words by former Miss Universe Harnas Kaur Sandhu in her last question in Miss Universe Pageant 2021. He said that I think the biggest challenge the youth of today is facing is to believe in themselves. Believing in yourself is more important. So don't compare yourself with others. We all are unique. We all have different qualities and abilities. Recognize your abilities well and try to use them. If you are self-confident, no one can stop you from being successful. See yourself as the self-confident person as you want to be. Always believe in yourself. It makes you to rise your confidence level and brings a lot of changes in your life. Your self-confidence will act like your superpower. Once you believe in yourself, the magic will happen. I hope you all inherited my thoughts in your hearts. Thank you all. தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் அருமையாக பேசும் நம் மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை கூறி மாணவிகளே இவ்வளவு திறமையா இருந்தா ஆசிரியர் எவ்வளவு திறமையா இருப்பாங்க. நம்ம ஸ்கூல் ஆசிரியரோட ஒரு அழகான பாடல் இப்பொழுது உங்கள் முன்னால் நமது பள்ளிய வேதியியல் ஆசிரியர் திருமதி வசந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நாளைக்கு உங்களை உற்சாக வரவேற்புடன் தங்களுடைய இனிமையான குரலை உங்களை மகிழ்விக்க வருகிறார். ஆபீசர் பேசினாங்கல்ல, கேட்டீங்களா? அதுல உன்னுடைய நண்பர்கள் யாருன்னு சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன் அப்படின்னாங்க. சொன்னாங்க இல்லையா? நான் போற ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் உன்னுடைய தோழியை நல்லபடியா செலக்ட் பண்ணணும், அதுதான் உன்னை அதிகமா லீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? அதே மாதிரி என்னையும் ஒரு தோழி லீட் பண்ணாங்க. என்னுடைய எஜுகேஷன்ல இருந்து சரி, என்னுடைய லைஃப் நான் இந்த லெவல்ல மேரிட் ஆகி ஒரு போஸ்டிங்ல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய தோழி தான். அவங்க தான் எனக்கு இந்த மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நல்லாவே இருக்கேன். சரிங்களா? அவங்களுக்காக ஒரு பாட்டு. அதே மாதிரி இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்க எனக்கு நிறைய தோழிகள் இருக்காங்க, அவங்களுக்காகவும் இந்த பாட்டு. நீ வந்ததா
இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம்னா போதை ஒழிப்பு. Good afternoon students. இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம்னா போதை ஒழிப்பு பத்தி. போங்க மேம், ரொம்ப போரான லெசன். No students, போதைனால நம்ம நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது தெரியுமா? மேம், அதால என்ன மேம் நடக்க போகுது? அதான் உங்களுக்கு ஒரு மூவியா போட்டு காமிக்கிறேன் பாருங்க. காட்சி 1, புகைப்பிடித்தல்.
பப்ளிக் பிளேஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க? மா என் வாய் என் சிகரெட் என் காசு நான் பிடிக்கிறேன். என்னமா வருது சார்? எனக்கு ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு தான் சார் ப்ராப்ளம். எனக்கு என்னமா பிரச்சனை சார்? இதனால மூச்சு பிரச்சனை வருது, அதுவும் இல்லாம கேன்சர்லாம் வருது. இதனால நிறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க சார். நான்லாம் 3 வருஷமா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கேன். எனக்குலாம் எதுவுமே இல்லை, நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார். நீங்க எத்தனை வருஷம் வேணாலும் பிடிங்க சார், ஆனா அந்த ஸ்மோக் உங்க இதுல நுரையீரல்களை கொஞ்சம் கொஞ்சமா போய் அடைச்சிடும் சார். சரிம்மா, நான் விட ட்ரை பண்றேன். சரி ஓகே. இந்த பிள்ளைங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை, நிம்மதியா ஒரு சிகரெட்டை பிடிக்க விடுதுங்களா? சரி. காட்சி 2 மது அருந்துதல். சாரிங்க. ஏன் சார் இப்படி பப்ளிக் பிளேஸ்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறீங்க? யாருமா நீங்க? டிவியை போட குடிக்காதீங்கிறாங்க, நேர்ல வா குடிக்காதீங்கிறாங்க. உங்களுக்கு என்னப்பா நாங்க குடிச்சா? இத்தனை தடவை டிவில எல்லாம் சொல்றாங்கல்ல, ஒரு தடவையாச்சும் ஃபாலோ பண்ணல. அதெல்லாம் பண்ண முடியாதுமா. இதனால லங்ஸ் அஃபெக்ட் ஆகும், லிவர் ஃபெயிலியர் ஆகும், முக்கியமா ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும். நீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டினீங்கன்னா எதிரில் வர்றவங்களுக்கு ஆபத்து. அது இப்போ உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சாமா? இப்போ எனக்கு எதுவும் ஆகல, ஆப்போசிட்ல அடுத்த தடவை வர்றவங்களுக்கு எதாவது ஆகலாம்ல. அது அவங்கள பாத்துக்கலாமா, நீ கம்முன்னு போமா. காட்சி 3 ட்ரக்ஸ். ஏன் சார் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க காசுல நாங்க பண்றோம், உங்களுக்கு என்னமா பிரச்சனை? இதனால உங்களுக்கு என்னதான் நன்மை? இது போட்டா ஒரு சந்தோஷம் கிடைக்குமா? இதனால என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுமா? என்னவா ஆக போகுது? புகையிலை, கஞ்சா இதெல்லாம் போறதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகும், லங்ஸ் போயிடும். இதனால நீங்க சாகர நிலைமைக்கே போயிருவீங்க. சாகலாம் மாட்டோமா, பாத்துக்கலாமா? நீங்க எல்லாம் சொன்னாலும் திருந்த மாட்டீங்க. காட்சி 4 ட்ரக் ஃபேக்டரி. நம்மளோட ஃபேக்டரி ரொம்ப நல்லா டெவலப் ஆயிருக்கு. இதே மாதிரி இந்த ஊர்ல மட்டும் டெவலப்மெண்ட் இல்லாம ஏசியா, ஈரோப், மலேசியா இந்த மாதிரி இடத்துலலாம் போய் நம்மளோட ட்ரக் ஃபேக்டரி டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு நம்ம 2 பேர் மட்டும் போதாதுல்ல, இன்னும் நிறைய ஆட்கள் வேணும்ல. அதுக்கு ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு படுத்திருக்கவங்களெல்லாம் நம்ம வேலைக்கு ஆட்கள் தேடலாம்ல. இல்ல வேணாம், அவங்களால நமக்கு நிறைய பிரச்சனை வரும். அப்படின்னா நம்ம வேற யாரும் ஆட்களை கூட்டிட்டு வர்றது? அந்த சின்ன பிள்ளைங்களை வச்சு நம்ம வேலை வாங்கிக்கலாம். அதனால சின்ன பிள்ளைங்களை நம்ம முதல்ல தேடணும். ஆமா ஆமா, அதுவும் சரியாதான் இருக்கு, வாங்க போலாம். இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மேம் போனா திட்டுவாங்க, என்ன பண்ணலாம் ஸ்கூல் ஃபீஸ்க்கு? ஆமாப்பா, நம்ம அம்மா கிட்டயும் காசு இல்லை, அம்மாவும் தர மாட்டேன்ட்டாங்க. பாப்பா, நாங்க ஒரு வேலைக்கு கூப்பிடுறோம், வரீங்களா? என்ன வேலைக்கா? ட்ரக் ஃபேக்டரி வேலை வரீங்களா? வரோம். மாசம் 1000 ரூபாய் தருவோம். உங்களுக்கு 2 நிமிஷம் டைம், யோசிச்சு சொல்லுங்க. மந்த்லி 1000 rupees salary. அதனால டெஸ்ட் ஃபீஸ் கட்டிட்டு மிச்சம் 900, மிச்சம் 100 rupees வேற எதுக்கு வச்சுக்கலாம், நம்ம போலாமா? இல்லப்பா, எனக்கு ஏதோ தப்பா படுத்து, வேணாமே. வரீங்களா? வரோம். அப்பனா உங்களுக்கு 2 கண்டிஷன். முதல் கண்டிஷன், நீங்க இங்கதான் வேலை செய்றீங்கன்னு யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. 2வது கண்டிஷன், இந்த இடம் இருக்கிற இடம் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. ஓகே. எப்ப வரீங்க? இன்னில இருந்தே வரோம். சரி வாங்க. இதெல்லாமா ட்ரக்ஸ், இதெல்லாம் சீக்கிரமா பேக் பண்ணுங்க, அதான் உங்களுடைய வேலை. சில நாட்களுக்கு பிறகு. என்னம்மா இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா கூட பண்றது இல்லையா? சிங்கப்பூர் ஆர்டர் வேற சீக்கிரமா முடிக்கணும். என்னம்மா பண்ணிட்டீங்க? 300. இந்நேரம் நாங்க பண்ணியிருந்தாலும் 700 800 பண்ணி போனீங்களா? உங்களை வேலை வச்சதே வேஸ்ட். மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் பார்த்தியா, அதை விட வேஸ்ட். சீக்கிரம் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு 1/2 மணி நேரம் தான் டைம். பிரேக் போயிட்டு வந்து சீக்கிரமா பண்றீங்க. இவங்க நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கப்பா. ஆமாப்பா, நம்ம ஸ்கூல்ல அவேர்னஸ் கொடுத்துருக்காங்கல்ல, சைல்ட் ஹெல்ப் லைன். இது மாதிரி நம்மள ஏதாவது சைல்ட் லேபரா வச்சாலும் இல்லை இது மாதிரி ஏதாவது வன்முறைக்கு படுத்தாலும் சைல்ட் ஹெல்ப் லைனுக்கு ஃபோன் பண்ணணும்னு. ஆமா ஆமா. சரி பண்ணலாமா? ஃபோன் நம்பர் சொல்லட்டுமா? ஃபோன் எங்க போவேன்? நம்ம முதலாளிங்க ஃபோன் இருக்கு, முதலாளிங்க வர்றதுக்குள்ளார நம்ம ஃபோன் பண்ணிடலாம். சைல்ட் ஹெல்ப் லைன் நம்பர் என்ன? 1098.
ட்ரிங் ட்ரிங். யாரின் சைல்ட் ஹெல்ப் சொல்லுங்க. மேம், நாங்கள் ஆத்தூர் ரயில்வேஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறோம். இங்கே ட்ரக்ஸ் ப்ரொடக்ஷன் எங்களை வச்சு பண்ணுறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. சரி, உடனே வரோம் வைங்க. ஹலோ, வி ஆர் இன் போலீஸ். சார், ஆத்தூர் ரயில்வேஸ் கிட்ட ட்ரக்ஸ் ரெடி பண்ணுறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்க. சைல்டு லேபர் யூஸ் பண்ணுறாங்க சார். சரி, வாங்க போகலாம். என்னம்மா, சீக்கிரமா வேலையே பார்க்க மாட்டீங்களா? பார்த்துங்க சார். சீக்கிரமா பாருங்க. ஏய், நம்ம குடோன போலீஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க. சீக்கிரம். ஐயோ, என்ன பண்றீங்க? சாக்லேட் பண்ணிட்டு இருக்கோம். இது சாக்லேட் இல்ல, இது யாரை ஏமாத்த பாக்குறீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா நாங்க கஷ்டப்பட்டு ட்ரக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பல கோடி ரூபாய் ட்ரக்ஸ் எப்படி நீங்க தள்ளி விடலாம்? உங்க வாயிலே ஒத்துக்கிட்டீங்க இது ட்ரக்ஸ்னு. அவ ஒண்ணு ட்ரக்ஸ் நான் ஒண்ணும் ஒத்துக்கலையே. சாக்லேட் தூள் தானே இதெல்லாம். இது ட்ரக்ஸ் தான். வாங்க. உங்களுக்கு ஏஜ் என்ன? 14 years. இந்த ஏஜ்ல உங்களை யார் வேலைக்கு கூப்பிட்டா? இவங்க தான் கூப்பிட்டாங்க. நாங்க எங்க கூப்பிட்டோம்? நீங்க என்ன வந்தீங்க? மாசம் 1000 ரூபாய். நாங்கள் வீட்டில் கஷ்டம் தான் சொன்னோம், இவங்க தான் வேலைக்கு கூப்பிட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி யார் வேலைக்கு கூப்பிட்டாலும் போக கூடாது. இந்த ஜெய் 2 வருடங்களுக்கு பிறகு எப்படியோ ரிலீஸ் ஆயாச்சு. ஜெயில வார்டனுக்கே தெரியாம நம்ம ட்ரக் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது எப்படியோ டெவலப் ஆயிடுச்சு. இப்ப வெளில வந்து நம்ம நல்லா ட்ரக் பிசினஸ் பண்ணோம். ஓகேவா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த சின்ன குழந்தைங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. ஏய், என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? நம்மளெல்லாம் ஸ்ட்ராங்கானவங்க, அப்பெல்லாம் நமக்குலாம் ஒன்றும் ஆகாது. சரி, வா போலாம். என்ன மயக்கம் வர மாதிரி இருக்கு? எனக்கும் அப்படிதான் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல். டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு? இவங்க ட்ரக்ஸ், ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங் அடிக்ட் ஆனதுனால உங்க கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இனிமேல் இவங்களை காப்பாத்துறதே கஷ்டம். நாங்க அப்பவே சொன்னோம், நீங்க கேட்டீங்களா? மனுஷருங்க, நீங்க சொன்னதை நாங்க அப்பயே கேட்டிருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை வந்ததில்லை. அப்ப சொல்லும் போது கேட்கல, இப்ப என்ன பிரயோஜனம்? டாக்டர், இவங்க என்னாச்சு? பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு மயக்கம் போட்டாங்க. சாரி, இவங்க இறந்துட்டாங்க. இனிமேல் இவங்களை காப்பாற்றவே முடியாது. மேம், இப்ப இந்த படத்திலே பார்த்தோம்னா இப்ப லாஸ்டா அவங்க சொல்றதை கேட்காம அவங்க இறந்தேட்டாங்க. அப்புறம் எப்படி மேம் நம்ம சொல்றதை அவங்க கேட்பாங்க? இவ்வளவு நாளாவது இவங்க போதைக்கு அடிமையாகி இறந்துட்டாங்க. இதுக்கு மேல நம்மளுக்கு அடுத்து வர ஜெனரேஷனுக்கு நம்ம தான் அவேர்னஸ் கொடுக்கணும். ஓகே மேம். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு புற்றுநோயை உண்டாக்கும். தேங்க்யூ. Hey,
மாணவிகளுக்கு பாராட்டுகள். மாணவிகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், அன்பு கட்டளை. ஆசிரியர்கள் அனுமதியின்றி ஐயா அவர்களை வரவேற்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆறுயிர் உடன்பிறப்புகளே, சிங்க பெண்மணிகளே, சீரிய கண்மணிகளே, அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். எம்பள்ளி எம்பெருமை, எம்பள்ளி என் பெருமை. அழகிய பசுமர சூழல், தூய்மை வளாகம், வண்ணமிகு உயிர் ஓவியங்கள், பறந்து விரிந்த மைதானம், நல்லதொரு நண்பனாய் நயம்பயக்கும் நூலகம், அதிநவீன சுகாதார கழிப்பறை, ஆச்சரியமூட்டும் அழகிய ஸ்மார்ட் ரூம், ஆற்றல் கூட்டும் அழகிய நீட் ரூம், ஆய்வு மனப்பான்மையை வளர்க்கும் அனைத்து வகை ஆய்வகங்கள், ஆளுமையை தூண்டும் மன்றங்கள், அனைத்து வகை மாணவர் படைகள் என ஏராளமும் தாராளமாய் அமைந்து அரசு பள்ளியா என ஆச்சரியப்பட வைக்கும் எம் பள்ளி இது. இன்முகம் காட்டியே ஈந்தோக்கும் உள்ளங்கள் உள்ள பள்ளி எம் பள்ளி. உள்கட்டமைப்பால் ஊரின் கவனத்தை ஈர்த்தது என் பள்ளி. எம் பள்ளி வளர்ச்சிக்கு ஏணிப்படிகள் தாராளம், ஐயமின்றி சொல்லுவோம் ஒப்பில்லா பள்ளி எம் பள்ளி. ஓங்கு புகழ் தங்கும் பள்ளி எம் பள்ளி. ஔதரமாய் அமைந்த பள்ளி, எக்குருதியை வளர்த்த பள்ளி. எல்லா இடத்தும் தான் இருக்க இயலாது என அம்மாவை படைத்தான் ஆண்டவன் என்பார். எல்லா இடத்தும் தான் இருக்க இயலாது என அம்மாவை படைத்தான் ஆண்டவன் என்பார். அம்மாவை இருந்து ஆற்றல் திறம் வளர்க்கும் ஆசிரியர்கள் நிறைந்த பள்ளி எம் பள்ளி. அம்மாவை இருந்து ஆற்றல் திறம் வளர்க்கும் ஆசிரியர்கள் நிறைந்த பள்ளி எம் பள்ளி. மாங்கனி மாவட்டம் கண்ட மாதவ பள்ளி இது. தூணாய் துணையாய் அமைந்து இருப்பது இப்பள்ளி. சிலையின் இறுதி நிலை சீர்மிகு கண் திறப்பு, விளையும் பயிருக்கு விழித்திறப்பே முதல் நிலை. சிலையின் இறுதி நிலை சீர்மிகு கண் திறப்பு, விளையும் பயிருக்கு விழித்திறப்பே முதல் நிலை. என்னோடு எழுத்தெனும் இரு கண் திறக்கும் திண்ணிய பணி செய்யும் திறன்மிகு திருப்பள்ளி எம்பள்ளி. சீரிய முயற்சிகளாய் சிறகுகளை விரிக்க செய்யும் சீர்மிகு பள்ளி எம்பள்ளி. தரிசை சீர் செய்ய தக்கபடி ஏர் நடத்தி வரிசை பிடித்து விதை வாத்திடுவார். அவர் வழியில் அறிவு நீர் பாய்ச்சி அகந்தைகளை அகற்றி செறிவுடைய பயிர்களை செய்திடுவார் ஓர் ஆசிரியர். சராசரி ஆசிரியர் சாதாரணமாய் நடத்திடுவார். சிறந்த ஆசிரியர் சீர்மிகு உதாரணம் தருவார். உன்னத ஆசிரியர் உயிரோட்டம் தந்திடுவார். உன்னத ஆசிரியர்களை உருவாக்கியது இப்பள்ளி. உன்னத ஆசிரியர்களை உருவாக்கியது இப்பள்ளி. அவர்கள் தடம் பற்றி உயர்நடை போடும் பள்ளி இது இப்பள்ளி. பாடநூல் குறிப்பேடுகள், பாங்கான சீருடைகள், கல்வி உபகரணங்கள், கலரான மிதிவண்டிகள், சத்தான உணவோடு சரித்திரம் பேசும் ஊக்கத்தொகைகள், பேருந்து பயண அட்டை, மின்மய பதிவு சான்றுகள், பள்ளி தேடி மருத்துவம், பாங்கான அஞ்சலக சேமிப்பு கணக்குகள், இவை அனைத்தும் தங்கு தடையின்றி கிடைக்கும் தங்கமான பள்ளி எம்பள்ளி. அழியா செல்வத்தின் அவசியம் உணர்ந்து இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்பதற்கிணங்க நம் பள்ளி வளர்ச்சிக்கு வலு சேர்த்திட வந்திருக்கும் நம் பள்ளியின் பால் அன்பும் அக்கறையும் கொண்ட இங்கே வருகை தந்த மேடையில் வீட்டிருந்த நல்லுள்ளம் கொண்ட நல்லுள்ளங்களையும் உருவாக்கிய பள்ளி எம்பள்ளி. எம்பள்ளி என் பெருமை, எம்பள்ளி என் பெருமை. வாழ்க நம் பள்ளி, வளர்க இதன் சிறப்பு. நன்றி. ஆசிரியருக்கு நன்றி. காவியா, உங்கள் முன்னால் ஒரு இசை படைப்பினை தன் திறமையினை தெளிவுடன் விவரிக்க வருகிறார், படைக்க வருகிறார். கவனிக்கவும்.
மாணவி பாத்தீங்கன்னா நிறைய கச்சேரிகள் வெளியில போய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்த அவர்கள் பெற்றோருக்கும் அவங்களுடைய கோச்சா அவங்க பெற்றோர் தான் கோச்சாவும் இருக்காங்க. அதனால அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதோ உங்கள் முன்னால் இசையில் கலக்கும் காவியா. கண்ணே கையில் இருக்கு.
வில்லடிச்சு ஆண்டுகள் பல கடந்த அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் ஆலமரம் போல் தலைக்க வில்லடிச்சு பாட வந்தோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். ஐயோ, எடுத்தோடனே சந்தேகமா? நான் இன்னும் தொடங்கவே இல்லையே. தொடக்கமே சந்தேகம்னா எல்லா சந்தேகமும் தீர்த்து வைக்கதான் இந்த நிகழ்ச்சியே. சொல்லு, என்ன சந்தேகம்? அக்கா, தொடங்கும்போது கலைமகளே கூப்பிடுங்களேக்கா. சரியான சந்தேகம். இப்ப நம்ம எல்லாருக்கும் கல்வியை கத்துத்தர இந்த அரசு மகளிர் மேல்நிலை பள்ளிக்கு வந்திருக்கோம். ஏன்னா இது தொடங்கி பல ஆண்டுகள் ஆகுது. இங்க வந்து கலைமகளை கூப்பிடாம இருந்தா நல்லாவா இருக்கும்? கண்டிப்பா ஆண்டு விழாக்கு வந்து கருத்து சொல்லாம போனா நல்லா இருக்குமா? நம்ம நாட்டு நடப்பு அலசலாமா? அலசி ஆராய்ச்சிருவோம். கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் சாப்பிட்டேன். நானே எப்ப பார்த்தாலும் திக்கிறதுலே இரு. இப்ப சாப்பாடு பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. நான் போய் சாப்பிட்டு வந்துருவேன். சாப்பாட்டு என்னக்கா பிரச்சனை? மழை இல்ல, விவசாயம் இல்ல, விவசாயிகளுக்கு வாழ்க்கை இல்ல, அப்புறம் எப்படி நமக்கு சாப்பாடு கிடைக்கும்? மழை பெய்யறதுக்கு நாம என்னக்கா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? நாம செய்யற சில காரியங்களாலதான் மழையே வர மாட்டேங்குது. நாம என்னக்கா பண்றோம்? வில்லு பாட்டு தானே பாடிட்டு இருக்கோம். அது ஒரு தப்பா? ஐயோ, உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. பாடுறேன் கேளு. ரோட்டோரத்திலே வேப்ப மரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு. அதோரத்திலே ஆலமரம் வேல மரம் ரோட்டோரத்திலே வேப்ப மரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு. நல்ல மழை பெய்ய இந்த மரம் தான் காரணம். மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே. வாகனத்தின் புகையினில் சுற்றுச்சூழல் கெட்டதே. வானமழை பெய்வதில சிக்கலாச்சே. மரங்களை வெட்டுறதை இப்பொழுது விட்டிடுவோம். தோரத்திலே ஆலமரம் வேல மரம் ரோட்டோரத்திலே வேப்ப மரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு. அதோரத்திலே ஆலமரம் வேல மரம் ரோட்டோரத்திலே வேப்ப மரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு. இப்ப புரிஞ்சுதா மழை வராம இருக்க எது காரணம்னு? மரங்களை கணக்கு வழக்கு இல்லாம வெட்டுறதோ, வாகனங்களிலிருந்து வர புகையும், ஆலைகளிலிருந்து வர புகையும் கழிவுகளும் தான். சரிங்கக்கா. ஓ, அதுதானா? வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். எல்லா பக்கமுமே எழுதிருக்காங்களா? இன்னைக்கே 4 மரக்கண்ணை வாங்கி நட்டு வச்சிடறேன். மரத்தை வச்சுட்டனா தண்ணி ஊற்றலாம்னா கிணத்துல தண்ணி ஊற்றி போய் கிடக்குதே, அதுக்கு என்ன பண்றது? ஆமா, என்ன கேளு. கிணத்துல தண்ணி வச்சு போறதுக்கும் நாம தானே காரணம். என்னக்கா இப்படி பழி போறீங்க? கிணத்துல தண்ணி வச்சு போனதுக்கு நாங்க ஒண்ணும் செய்யலையே. எதுக்கு எடுத்தாலும் நாங்க தான் கிடைச்சோமா? போங்கக்கா. நீ செய்யற தப்பு உனக்கே தெரியல. ஏன்னா எல்லா பயவழிகளும் இதே தப்பதான் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்றேன் கேளு. பைசா பொருள வாங்கினாலும் அத பைக்குள்ள போட்டு எடுத்து வரோம். ஆமா, பைக்குள்ள போட்டு எடுத்து வரோம். பிளாஸ்டிக்ல செஞ்ச பைய தூக்கி ஒரு மூளையில போட்டு வச்சிடுறோம். ஆமா, மூளையில போட்டு வச்சிடுறோம். மக்காத இந்த பை ரெண்டுக்குள்ள சிக்கி போய் மழை நீர பூமிக்குள்ள வராம தடுத்துருது. மக்காத கேடி கூட வத்தி போக வச்ச இந்த மக்காத பைகளை வாங்காம விட்டு விடு. 10 பைசா பொருள வாங்கினாலும் அத பைக்குள்ள போட்டு எடுத்து வரோம். ஆமா, பைக்குள்ள போட்டு எடுத்து வரோம். பிளாஸ்டிக்ல செஞ்ச பைய தூக்கி ஒரு மூளையில போட்டு வச்சிடுறோம். ஆமா, மூளையில போட்டு வச்சிடுறோம். இப்ப புரிஞ்சதா? மழை நீர் மண்ணுக்குள்ள போனாதான் நிலத்தடி நீர் மட்டும் உயரும். கிணத்துல தண்ணி வத்தாம இருக்கும். இத்தினோண்டு பை தானக்கா? இதான் போய் மழை நீரை தடுக்க போகுது. போங்கக்கா. ஐயோ, நீ மட்டுமா பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ணி தூக்கி போடுற? உலகமே அததான் யூஸ் பண்ணி தூக்கி போடுது. அது மட்டுமா? அறிவியல் வளர்ச்சிங்கிற பேர்ல பிளாஸ்டிக் பொருட்களை அப்படியே யூஸ் பண்ணி தூக்கி போட்டுறோம். அது நம் பூமியின் மேன்மை
பயங்கரமான விளைவை ஏற்படுத்திட்டு இருக்கு. அவசரத்துக்கு பொருள் வாங்கினா என்னக்கா பண்றது? ஏன் கோடி பையில வாங்கு, காகித பையில வாங்கு, மஞ்சள் பையில வாங்கு, ஏன் துணி பையிலையாவது வாங்கு. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தவே கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சிக்கு அனுப்பலாம். பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டினை குறைக்கலாம். இப்படி பல வழி இருக்கு. சரிங்கக்கா, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா மழை பெய்யும், நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும், பயிர் வச்சலா விளைஞ்சி எல்லாருமே சந்தோஷமா சௌக்கியமா இருப்பாங்க இல்லையா? ஆமா, இருப்போம். கண்டிப்பா எல்லாரும் மகிழ்ச்சியா தான் இருப்போம். நாம எல்லாரும் சேர்ந்து சர்வ வல்லமையுள்ள இறைவனிடம் ஆமாம் பிரார்த்தனை செய்வோம். சந்தோஷமாக வாழ்வோம். வணக்கம்.
வண்ணமயமாக்கிய மாணவிகளுக்கு பாராட்டுகள், பயிற்சி அளித்த ஆசிரியருக்கு பாராட்டுகள். அடுத்த நிகழ்வாக
அப்படின்னா சும்மா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் அங்கே புத்த சாங்க நம்ம ஸ்கூல்ல இத்தனை பாடகிகள் இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தான் தெரியும். பாருங்க, ஒரு வித்தியாசமான முயற்சி. இதோ உங்களின் முன்னால் இசையின் மழை. பூச்சிகளின் ரிங் 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 சங்கீதம் சொல்லித் தருமே தங்க பெண்ணே. காலோடு சலகை கூட்டி தரையெல்லாம் வீணை மீட்டி நல் பாடும் பாடல் கேளாய் பட்டு பெண்ணே. பூமி ஒரு வீணை அது காற்றின் கைகள் மீட்டுதே. கேட்கும் மொழி எல்லாம் அடசரி கம பதனி சரி. தானதும் தரண தானதும் தானதும் தரண தானன தானதும் தரண தானதும் தரண தானதும் தரண தானன. பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்ததாரும் இல்லையே. உலரும் காலை பொழுதை முழுமதியும் விரிந்து போவதில்லையே. நேற்று வரை நேரம் போகவில்லையே. உனதருகே நேரம் போகவில்லையே. எதுவும் பேசவில்லையே. இன்று ஏதோ எதுவும் தோன்றவில்லையே. இது எதுவோ பூவே வாய் பேசும்போது காற்றே ஓடாதே நில்லு. பூவின் மொழி கேட்டுக்கொண்டு காற்றே நல்வார்த்தை சொல்லு. மலர்களே மலர்களே இது கனவா. மலைகளே மலைகளே இது ஏவா. உறுதியிலே எனதுள்ளம் பெருகியதே விழி வெள்ளம். விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன தூரல் என்ன. இனியேதான் சென்றாயோ இப்போது வந்தாயோ. சொல்லாமல் வந்தது போல் இல்லாமல் போவாயோ. தப்பாமல் மீண்டும் சந்திப்பாயோ. நீ வரும்போது நான் மறைவேனா. நீ வரும்போது நான் மறைவேனா. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை. முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை. வெண்ணிலவை தொட்டு முத்தமிழ் ஆசை. என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை. முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை. வெண்ணிலவை தொட்டு முத்தமிழ் ஆசை. என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை. முத்து முத்து ஆசை முடிந்து வைக்க ஆசை. தென்மேற்கு பருவ காற்று தேடி பக்கம் வீசும்போது சாரல் இனிப்ப சாரல். தென்மாங்கு பாடிக்கொண்டு சிறு 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 பக்கம் துரல் முத்து தூரல். வெங்காய பக்கக்களி சட்டென்று முட்டு விட செங்காத்து சிலை செடி சில்லென்று பூவெடுக்க. தென்மேற்கு பருவ காற்று தேடி பக்கம் வீசும்போது சாரல் இனிப்ப சாரல். தென்மாங்கு பாடிக்கொண்டு சிறு மேகம் பூ பூவாய் தூ
நினைத்தது பறித்தது உடை கவி துளித்தது வானம் முத்துக்களின்றி வாழ்க என்றது இது முடிஞ்சா தானடா பண்ண முடியும். மேகம் வந்தது பூக்கள் சிறுது நாள் வேளையே நெடுக்கணும் மேகம் பூவாய் தூவும் தேகம் என்னவாகும் இன்பமாக நோகும் லா 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 லா. மாணவிகளுக்கு பாராட்டுகள்.